ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பசியும் ருசியும். டேஸ்டியான ஹெல்த்தியான தயிர் அடை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 கை அளவுக்கு துருவின கேரட், 1 கை அளவுக்கு பொடியாக நறுக்கின குடைமிளகாய், பொடியாக நறுக்கின 5 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின ஒரு பெரிய பீஸ் இஞ்சி பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும். பொடியாக நறுக்கின தேங்காய் 1 கை அளவுக்கு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை 5 கொத்து, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த அடைக்கு நறுக்கின பச்சை மிளகாவும் இஞ்சியும் எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும். வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு சுவையும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எந்தளவுக்கு தயிர் தேவைப்படுதோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 3 ஸ்பூன் ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறின பிறகு இது கூட வறுத்த வேர்க்கடலையை 1 கை அளவுக்கு தோல் உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு அடை மாவு பதத்துக்கு இருக்கும் கெட்டியாக. இப்போ அடை ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கம்ப்ளீட்டாக நம்ம தயிர்லேயே செய்கிறதுனால நல்லா பட்டரில் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். இதில் இருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சிலருக்கு எந்த ரெசிபியில் தயிர் கொஞ்சமாக சேர்த்தாலுமே பிடிக்காது. ஆனால் இது நிறையா நம்ம கம்ப்ளீட்டாக தயிர்லேயே செய்கிறதுனால இது பட்டரில் ஃப்ரை ஆன மாதிரி தான் இருக்கும். தயிர் மாதிரி வாசனையோ டேஸ்ட்டோ இருக்காது. அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடமாவு இந்த மாதிரி திக்காக வச்சு தான் நம்ம ஊற்றணும். திக்காக ஊற்றினா தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதனால் தயிர் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க கரெக்டாக. சப்போஸ் தண்ணி ஆகிட்டு அப்படின்னா அது சூடாக இருக்கும்போது கிறிஸ்பாக இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இந்த டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.